வணக்கம். பீஷ்மர் மீது பூமாரி பொழிந்தது. இதையெல்லாம் பீஷ்மரும் வியாசரின் அருளினால் ஞானக்கண் பெற்ற சஞ்சயனுமே அறிந்தார்கள். மற்றவர்கள் அறியவில்லை. இப்படி தேவர்களின் ஆசி பெற்ற பீஷ்மர் தன் ரதத்தில் மலையென நின்றார். சிகண்டி பல அம்புகளை அவர் மீது பாய்ச்சினார். இப்படி சிகண்டியை முன்னிறுத்தி கொண்டு அர்ஜுனனும் பல பானங்களை பீஷ்மர் மீது வீசினார். அப்போது பீஷ்மர் அருகில் இருந்த துச்சாதனனை பார்த்து, இந்த பானங்கள் சிகண்டி உடையவை அல்ல, ஏனென்றால் இவை என் கவசங்களை உடைக்கின்றன. அப்படிப்பட்ட பானங்களை வீசும் திறமை அர்ஜுனனுக்கு மட்டுமே உண்டு. இந்த பானங்கள் அர்ஜுனன் போட்டவை என்று சிரித்து கொண்டே கூறினார். இந்த சமயத்தில் பாண்டவர் படை பீஷ்மர் ஒருவரையே எதிர்த்து எல்லா புறத்திலிருந்தும் ஓடி வந்தது. அங்கே அர்ஜுனன் புரிந்த யுத்தத்தின் காரணமாக பீஷ்மரை பாதுகாத்து நின்ற பல வீரர்கள் அவரை விட்டு விலகினார்கள். யுத்தம் விளைவிட்ட நாசத்தை நினைத்து விரக்தியுற்ற பீஷ்மர் ஆசையே அல்லாமல் மலை போல் நின்றிருக்க சிகண்டியை முன்னிறுத்தி யுத்தம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனன் பல அஸ்திரங்களால் அவரை தாக்கினார். உடலிலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓட பீஷ்மர் ரதத்திலிருந்து கிழக்கு முகம் பார்த்த நிலையில் கீழே சாய்ந்தார். வானிலிருந்து யுத்தங்களை பார்த்து கொண்ட தேவர் கூட்டம் ஆஹ் என்ற ஆச்சரியம் மிகுந்த ஒலியை எழுப்பியது. ரதத்திலிருந்து பீஷ்மர் வீழ்ந்த போதே அவருடன் கூடவே துரியோதனர்களின் மனதில் இருந்த தைரியமும் கீழே விழுந்தது. பூமியை அதிர செய்து கொண்டு பீஷ்மர் பூமியில் வீழ்ந்தார். அம்பு குவியல்களால் மூடப்பட்டிருந்த அந்த பூமியில் பீஷ்மரின் உடல் படவில்லை. அவர் அம்புகளின் மீதே சாய்ந்தார். புருஷர்களில் உத்தமரான பீஷ்மரை தெய்வத்தன்மை அடைந்தது. சூரியனின் ஒளி மங்கியது. வானம் இருள் அடைந்தது. மேகம் மழை பொழிந்தது. பூமி நடுங்கியது. அப்போது வானில் சில ரிஷிகள், மனிதர்களின் உத்தமரான பீஷ்மர் தட்சிணாயன காலத்தில் எவ்வாறு உயிரை விட்டார், இது புரியவில்லையே என்று வியந்து பேசினார்கள். அதை கேட்ட பீஷ்மர், இந்த தட்சிணாய காலத்தில் நான் உயிரை விடவில்லை, உத்தராயண காலத்தை எதிர்பார்த்து நான் உயிரை தாங்கிக் கொண்டிருக்க போகிறேன் என்று வானுலகில் நின்றவர்களை பார்த்து கூறினார். வானுலகில் சஞ்சரித்து கொண்ட தேவர் கூட்டம் பீஷ்மரை புகழ்ந்தது. ரிஷிகள் ஆசீர்வாதம் செய்தார்கள். பீஷ்மர் விழுந்தவுடன் பாண்டவ சைன்யம் வெற்றி முழக்கம் செய்தது. துரியோதனனின் படை கலக்கமுற்றது. பீஷ்மரோ உயிர் விடுவதற்குரிய உத்தராயண காலம் வருவதை நோக்கி அங்கே படுத்திருந்தார். பீஷ்மர் சாய்ந்தவுடன் கௌரவ படையில் பலரும் நெடுநேரம் திகைத்து நின்றார்கள். என்ன செய்வது என்றே அவர்களுக்கு புரியவில்லை. துரியோதனனும் கிருபரும் கதறி அழுதார்கள். பாண்டவர்கள் தரப்பில் பீமன் தோள் தட்டி உரைத்த குரல் எழுப்பி தனது உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். வானுலகோர் பீஷ்மரை புகழ்ந்தார்கள். அவர் அன்பு படுக்கையில் படுத்த மகா உபனிஷத்தை ஜபம் செய்து கொண்டு உத்தராயண காலத்தை எதிர்பார்த்திருந்தார். கர்ணன் பெருமூச்சு விட்டு தன்னுடைய தாபத்தை தணித்து கொள்ள முயற்சி கொண்டிருந்தார். துச்சாதனன் பீஷ்மர் சாய்ந்த செய்தியை துரோணருக்கு தெரிவிப்பதற்காக யுத்த களத்தில் அவர் இருந்த இடத்தை நோக்கி ஓடினார். பீஷ்மர் சாய்ந்தார் என்ற தகவலை துச்சாதனன் மூலம் கேள்வியுற்ற துரோணர் அதிர்ச்சி தாங்க மாட்டாமல் அங்கேயே மூர்ச்சை அடைந்து வீழ்ந்தார். பிறகு அவர் மூச்சை தெளிந்தவுடன் தனது படைகளுக்கு யுத்தத்தை நிறுத்துமாறு உத்தரவிட்டுவிட்டு பீஷ்மர் இருந்த இடத்தை நோக்கி சென்றார். இரு தரப்பிலும் யுத்தம் நிறுத்தப்பட்டது. எல்லா அரசர்களும் படை வீரர்களும் பீஷ்மர் இருந்த இடத்தை நோக்கி விரைந்தார். தன் எதிரில் வந்து வணங்கி நின்ற பாண்டவர்களையும் கௌரவர்களையும் எல்லா அரசர்களையும் பீஷ்மர் வாழ்த்தி வரவேற்றார். அப்போது அம்பு படுக்கையில் படுத்திருந்த அவர் தலை மட்டுமே கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. தலைக்கு ஏதாவது உயரம் வேண்டும் என்று நினைத்த அவர் ஒரு தலையணை கொடுக்குமாறு அங்கிருந்தவர்களை கேட்டார். துரியோதனாரிகள் மிக உயர்ந்த மிருதுவான தலையணைகளை அவருக்காக கொண்டு வந்தார்கள். ஆனால் பீஷ்மரோ வீரப்படுக்கைக்கு இம்மாதிரி தலையணைகள் உகந்ததல்ல என்று கூறிவிட்டார். அதன் பிறகு அர்ஜுனனை பார்த்து பீஷ்மர், அர்ஜுனா, என் தலை தொங்குவதை பார்க்கிறாய், இந்த மாதிரி தருணத்தில் எந்த தலையணை பொருத்தமானதோ அதை எனக்கு ஏற்படுத்தி கொடு என்று கூறினார். அப்போது அர்ஜுனன் 3 அம்புகளை செலுத்தி பீஷ்மரின் தலைக்கு அதை உயரமாக சமைத்தார். பீஷ்மர் வீரப்படுக்கைக்கு இதுதான் தகுந்த தலையணை என்று கூறி அவரை பாராட்டினார். பிறகு துரியோதனனின் உத்தரவின் பேரில் பீஷ்மரின் உடலில் இருந்த அம்புகளை வெளியே எடுப்பதற்காகவும் அவருக்கு வேண்டிய மருத்துவ சிகிச்சையை அளிப்பதற்காகவும் பல வைத்தியர்களை அங்கே கூடினார்கள். அதை கண்ட பீஷ்மர், துரியோதனா, உரிய மரியாதைகளை செய்து இந்த வைத்தியர்களை திருப்பி அனுப்பிவிடு. இனி வைத்தியர்களால் என்னை காப்பாற்ற முடியாது. சத்திரிய தர்மத்தில் எது சிறந்த கதியோ அதை நான் அடைந்திருக்கிறேன். அம்பு படுக்கையில் என்னுடைய மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் நான் இந்த சிகிச்சைகளை பெறுவது முறையாகாது. என் உடலில் உள்ள அம்புகளுக்கினையே நான் எரிக்கப்பட வேண்டும் என்று கூறிவிட்டார். அடுத்த நாள் பொழுது விடிந்தவுடன் பீஷ்மரை காண்பதற்காக சாதாரண மக்களும் சிறுவர்களும் முதியவர்களும் கூட அங்கே வந்து சேர்ந்தார்கள். பாண்டவ வீரர்களும் கௌரவ வீரர்களும் தங்கள் ஆயுதங்களையும் கவசங்களையும் கலற்றி கீழே வைத்துவிட்டு பீஷ்மருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதன் பிறகு பீஷ்மரின் அனுமதி பெற்று எல்லோரும் அமர்ந்தார்கள். பிரம்மதேவன் சுற்றி தேவர்களின் சபை கூடியிருப்பது போல் பீஷ்மரை சுற்றி அங்கே வீரர்கள் சபை கூடியது. அப்போது பீஷ்மர் தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீர் கேட்டார். பலவிதமான குளிர்ந்த பானங்களை பலர் கொண்டு வர முனைந்த போது அதை தடுத்த பீஷ்மர், இவை இப்போது என்னால் அனுபவிக்கத்தக்கவை அல்ல என்று கூறிவிட்டு அர்ஜுனனை அழைத்து, அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் எனக்கு சாத்திரத்தில்
சொல்லியுள்ள முறைப்படி தண்ணீர் கொடுப்பாயாக என்று கூறினார். உடனே அர்ஜுனன் தன்னுடைய ரதத்தின் மீது ஏறினார். காண்டிபம் என்று தனது வில்லை நாணேற்றி இழுத்தார். இடி முழக்கம் போன்ற ஒலி கேட்டது. அர்ஜுனன் அந்த ரதத்திலேயே பீஷ்மரை வலம் வந்தார். அப்படி வலம் வந்து முடிந்த பிறகு காண்டிபத்தில் ஒரு பானத்தை பூட்டி தண்ணீர் உண்டாக்குவதற்குரிய மந்திரத்தை சொல்லி அதை ஏவினார். அப்போது பூமி அங்கே பிளந்தது. நீர் பெருக்கி ஒன்று அந்த இடத்தில் தோன்றியது. அந்த நீரின் மூலம் பீஷ்மரின் தாகம் தணிக்கப்பட்டது. அப்போது பீஷ்மர் அர்ஜுனனை பார்த்து, வில்லாளிகளில் சிறந்தவர் நீதான். உலகத்திலுள்ள ஜீவராசிகளில் மனிதர்கள் சிறந்தவர்கள், பறவைகளில் கருடன் சிறந்தது, நீர்நிலைகளில் சமுத்திரம் சிறந்தது, 4 கால் பிராணிகளுள் பசு மாடு சிறந்தது, ஒளி வீசும் வஸ்துக்களில் சூரியன் சிறந்தவை, மலைகளுள் இமயமலை சிறந்தது, வில்லாளிகளில் சிறந்தவர் நீ அர்ஜுனா. நீயும் கிருஷ்ணரும் நரநாராயணர்கள் என்றும் நீங்கள் இருவருமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை இங்கே செய்ய போகிறீர்கள் என்று நாரதர் முன்பே எனக்கு சொன்னார். நான் துரியோதனனை எவ்வளவோ எச்சரித்தும் கூட அவர் என் வார்த்தையை கேட்கவில்லை. விதியின்படி நடக்கட்டும் என்று கூறினார். இப்படி அர்ஜுனனை பார்த்து சொன்ன பீஷ்மர் துரியோதனனை பார்த்து சொன்னார், மன்னனே, கோபத்தை விட்டு விடுவாயாக. இந்த பூவுலகில் மற்றவர்கள் அறியாத அஸ்திரங்களையும் கூட அர்ஜுனன் அறிவான். அவனை வெல்வது என்பது இயலாத காரியம். அவனோடு மற்ற பாண்டவர்களோடும் நீ நட்பை செய்து கொள்வாயாக. யுத்தத்தில் ஏற்கனவே பலர் மாண்டு விட்டார்கள். ஆனால் இன்னமும் உன்னுடைய பல சகோதரர்களும் அநேக அரசர்களும் உயிருடன் இருக்கிறார்கள். இந்த நிலையிலேயே சமாதானம் உண்டாக்கி விடட்டும். நான் வீழ்ந்ததோடு இந்த யுத்தம் முடியட்டும். என்னுடைய வீழ்ச்சி சமாதானத்தின் வளர்ச்சியாக அமையட்டும். நீங்கள் எல்லோரும் வாழ்வதற்காகவே பீஷ்மன் அழிந்தான் என்று ஆகட்டும். பாண்டவர்கள் மீது நீ கொண்டிருக்கும் விரோதத்தை விட்டுவிடு. துரியோதனா, நான் இப்போது கூறுகிற இந்த யோசனையை கேட்காவிடில் பிறகு அதற்காக வருத்தப்படுவாய். இவ்வாறு பீஷ்மர் அறிவுரை கூறினார். ஆனால் துரியோதனன் அவருடைய வார்த்தைகளை ஏற்கவில்லை. பீஷ்மர் மௌனமானார். அவரை சுற்றி இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பித்தார்கள். எல்லா அரசர்களும் படை வீரர்களும் அங்கிருந்து விலகி சென்ற பிறகு கர்ணன் அங்கே வந்தார். கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்த பீஷ்மரை நமஸ்கரித்து, நான் கர்ணன், தேரோட்டியின் மகன், ராதையின் பிள்ளை, எந்த தவறும் செய்யாதவனாக இருந்தும் கூட எப்போதுமே உங்களால் வெறுக்கப்படுகிற கர்ணன் நான் என்று கூறி நின்றார். பீஷ்மர் கண்ணை திறந்து பார்த்து அவரை சுற்றி பாதுகாப்புக்காக நின்றிருந்த வீரர்களை விலகி போகும்படி சொன்னார். அதற்கு பிறகு ஒரு தந்தை தனது மகனை ஆழத் தழுவிக் கொள்வது போல் கர்ணனை தனது கைகளினால் இழுத்து அணைத்துக் கொண்டார். இப்படி அவர் மீது அன்பு பொழிந்த பீஷ்மர், கர்ணா, நீ குந்தியின் மகன், தேரோட்டியின் மகன் அல்ல. சூரியன் உன்னை குந்தியின் மூலம் பெற்றெடுத்தார். தேர்ப்பாகன் உன்னை வளர்த்தார். அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நாரதரும் வியாசரும் என்னிடம் கூறியிருக்கிறார்கள். உன் மீது எனக்கு எந்த விரோதமும் இல்லை. ஆனால் யுத்தத்தில் உனக்கு இருக்கும் ஆர்வத்தை கெடுப்பதற்காகவே உன்னை நான் கொடூரமாக பேசியிருக்கிறேன். நீ பாண்டவர்களோடு பகை பூண்டிருப்பது காரணமற்ற செயல் என்பது என் கருத்து. துரியோதனனால் தூண்டப்பட்டுதான் நீ இவ்வாறு நடந்து கொள்கிறாய் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் துரியோதனன் சபையிலும் கூட நீ மிகவும் கடுமையான வார்த்தைகளையெல்லாம் பேசினாய். கர்ணா, நீ இப்படி நடந்து கொள்வது முறையல்ல. பகைவர்களால் தாங்க முடியாத வீரம் உன்னுடைய வீரம். தானம் செய்வதில் உன்னை போன்று ஒருவர் பிறக்கவில்லை. மனிதர்களுள் உனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று கூட சொல்லிவிடுவேன். பானங்களை எடுப்பதிலும் விடுப்பதிலும் அஸ்திரங்களை ஏவுவதிலும் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் சமமானவன் நீ என்பதை நான் அறிவேன். நீ ஒருவனாகவே துரியோதனுக்காக சாதித்துள்ள வெற்றிகள் மிக சிறந்தவை. யுத்தத்தில் உனக்கு சமமானவர்களை காண்பது அரிது. பகைவர்களை அளிக்கும் திறன் படைத்த கர்ணா, பாண்டவர்கள் உன்னுடைய சகோதரர்கள் தானே. நீ எனக்கு ஏதாவது இனியது செய்ய விரும்பினால் நீ பாண்டவர்களோடு இணைந்துவிடு. அப்பொழுது யுத்தமே நின்றுவிடும், பகை தீர்ந்துவிடும், எல்லா அரசர்களும் துன்பத்தை விட்டவர்கள் ஆவார்கள் என்று கூறினார். பீஷ்மர் கூறியதை கேட்ட கர்ணன் சொன்னார், நான் குந்தியின் மகன் என்பது எனக்கு தெரியும். குந்தியால் தூக்கி எறியப்பட்ட நான் தேரோட்டியினால் வளர்க்கப்பட்டேன் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் துரியோதனனுடைய செல்வத்தை அனுபவித்துவிட்டு நன்றி கெட்டவனாக செயல்பட நான் விரும்பவில்லை. அர்ஜுனனுக்கு உதவி செய்வதற்காக எவ்வளவு உறுதியாக கிருஷ்ணன் நிற்கிறாரோ அதைவிட உறுதியாக துரியோதனுக்கு உதவி செய்வதற்காக நான் நிற்பேன். என்னுடைய செல்வம், என்னுடைய உடல், என்னுடைய மகன்கள், என்னுடைய புகழ் எல்லாமே துரியோதனனுக்காக என்னால் விட தக்கவை. பூமிக்கு பெரும் அழிவு வருவதற்கான சகுனங்கள் நீங்கள் பார்த்தீர்கள். மற்றவர்களிடமும் கூறியிருக்கிறீர்கள். பாண்டவர்களும் கிருஷ்ணரும் சாதாரண மனிதர்களால் வெல்ல முடியாதவர்கள் என்பதை நானும் அறிவேன். ஆனால் அவர்களை எதிர்த்து போர் புரிவதில் நான் மிகவும் ஊக்கமுடையவனாக இருக்கிறேன். யுத்தத்தில் பாண்டவர்களை ஜெயிக்க முனைவதுதான் என்னுடைய தர்மம் என்று நான் நினைக்கிறேன். என் மனதிலே அவர்களை பால் கொண்டுள்ள பகையை என்னால் விட முடியாது. அனைவருக்கும் மூத்தவரே, விதியை வெல்ல யாரால் முடியும்? என்னுடைய தர்மத்தை அனுசரித்து நான் யுத்தம் செய்ய விரும்புவதால் எனக்கு போர் புரிய அனுமதி தாருங்கள். உங்கள் அனுமதியை பெற்றுதான் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன். என்னுடைய முன் கோபத்தின் காரணமாகவும் முன் யோசனை இல்லாத தன்மையினாலும் நான் பல தகாத சொற்களை உம்மை பார்த்து பேசியிருக்கிறேன். தயவு செய்து அவைகளை பொறுத்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள். இவ்வாறு கூறி பீஷ்மரின் அனுமதியை கேட்டு நின்ற கர்ணனை பார்த்து அவர் சொன்னார், கர்ணா, பாண்டவர்கள் மீது நீ கொண்ட பகை விட முடியாதது என்றால் உனக்கு யுத்தம் செய்ய நான் அனுமதி தருகிறேன். என் சக்திக்கு தகுந்தபடி யுத்தம் செய்ய நான் இப்பொழுது அப்படிப்பட்ட யுத்தத்தை நடத்த உனக்கு அனுமதி தருகிறேன்.
நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ அடைய வேண்டும் என்று நான் உன்னை வாழ்த்துகிறேன். சத்திரியருக்கு யுத்தம் செய்வதை விட மேலான தர்மம் எதுவும் கிடையாது. சமாதானத்துக்காக நான் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டன. எந்த தரப்பில் தர்மம் இருக்கிறதோ அந்த தரப்பு வெல்லட்டும். இவ்வாறு பீஷ்மரிடம் ஆசியும் அனுமதியும் பெற்ற கண்ணன் மீண்டும் அவரை நமஸ்கரித்துவிட்டு தனது ரதத்தில் ஏறி துரியோதனனின் இருப்பிடத்தை நோக்கி சென்றார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.